அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, சலாத்தும் சலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபின்கள், தபுவ தாபின்கள், இன்னும் குறிப்பாக இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நான் தங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாமிய வரலாறு கண்ட புரட்சி பெண்கள். ஏக இறைவனாகிய அல்லாஹ் தனது ஓரிரை கொள்கையை கூறும் அனைத்து இடங்களிலும் தன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்று மட்டும் கூறாமல் தனக்கு யாரையும் கூட்டாக்கி கொள்ளக்கூடாது என்று கட்டளையிடுகின்றான். ஆனால் அல்லாஹுவை வணங்குவோர்களை விட அவனுக்கு இணை கற்பிப்போர்களோ அதிகம் என்று அருள்மறை திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். வமா யூமினு அஹ்ஸனுஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஸ்லிஊன். அவர்களின் பெரும்பாலானோர் இணை கற்பிப்போரை தவிர அல்லாஹுவை நம்புவதில்லை. நூஹுடைய மனைவியும் லூத்துடைய மனைவியும் தன்னை மறுப்போருக்கும் அல்லாஹ் முன்மாதிரியாக கூறுகின்றான். அவ்விருவரும் தமது இரு நல்லடியார்களின் மனைவியாக இருந்தனர். இரு பெண்களும் அவ்விருவருக்கும் துரோகம் செய்தனர். எனவே அல்லாஹுவிடமிருந்து அவர்களை சிறிதளவும் காப்பாற்றவில்லை. நரகில் நுழைவோருடன் சேர்ந்து நுழையட்டும் என்று கூறப்பட்டது. 66வது அத்தியாயம் 10வது வசனம். இணை வைப்புக்கு ஆதரித்தவர்களும் பெண்கள்தான், அதற்கு எதிராக புரட்சி செய்தவர்களும் பெண்கள்தான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று இருந்த பெண்களை கூட எதை இழந்தாலும் இழப்போம், பகட்டு வாழ்க்கையை மட்டும் இழக்க மாட்டோம் என்று இரு மாப்புடன் இருந்த பெண்கள் எல்லாம் சரித்திரத்தில் சாதனையை படைத்துள்ளார்கள் என்பதற்கு ஃபிரௌனுடைய மனைவி சிறந்த எடுத்துக்காட்டு. என் இறைவா, சொர்க்கத்தில் உன்னுடன் எனக்கு ஒரு வீடை எழுப்புவாயாக, ஃபிரௌனிடம் இருந்தும் அவனுடைய சித்திரவதையிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக என்று ஃபிரௌனுடைய மனைவி கூறியதற்கு அல்லாஹ் முன்மாதிரியாக கூறுகின்றான். மன்னனின் மனைவியாக இருந்து இணை வைப்பில் இருப்பதை விட படைத்தவனின் அடிமையாக இருப்பதே மேல் என்று எண்ணற்ற துன்பங்களையும் ஏற்றவர்கள்தான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார். இவ்விஷயத்தில் இவரை அனைவரும் முன்மாதிரியாக கொண்டு நடக்க வேண்டும். இப்படியாக பெண்களின் பங்களிப்பு காலம் காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இத்தகைய பட்டியலில் உள்ளவர்கள் தான் சத்திய சஹாபிய பெண்மணிகள். அவர்கள் தம் உயிரிலும் மேலான இஸ்லாத்தை காப்பதற்கு சந்திக்கும் சோதனைகளோ ஏராளம். ஆரம்ப காலத்தில் எதிரிகளாக கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடுமைகளின் போதும், ஹிஜ்ரத், ஹிஜாத்தீர் போன்ற முக்கியமான காலகட்டங்களில் சத்திய சஹாபிய பெண்மணிகளின் காணப்பட்ட உறுதியும் சகிப்புத்தன்மையும் சொல்லி மாளாதவைகளாகும். இணைவைப்புக்கு எதிராக உடன்படிக்கை செய்த நபித்தோழியர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அல்லாஹ்விற்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம் என்று உடன்படிக்கை செய்து இணைவைப்புக்கு எதிராக களம் இறங்கியதை நாம் காண முடிகிறது. நபித்தோழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு இஸ்லாத்தின் அடிப்படையாக அமைத்து கொண்டார்களோ அவ்வாறு நாமும் நம்முடைய வாழ்க்கையை திருக்குரான் மற்றும் நபிவழி